ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம் அம் ஜலயதி இதி அஞ்சலிஹி என்று சொல்வது உண்டு. அம் எம்பெருமானை ஜலயதி நீர்ப்பண்டமாக உருக்குகின்றது என்ன அர்த்தம். எம்பெருமானை நீராய் உருக செய்யக்கூடியது செயல் என்ன? அஞ்சலி. கை கூப்புவது, இரண்டு கைகளையும் சேர்த்து வணங்குவது, கூப்புவது அப்படின்னு சொல்றோம். அதற்கு பெயர் தான் அஞ்சலி அப்படின்னு அர்த்தம். இந்த அஞ்சலி செய்தாலே எம்பெருமான் நீராய் உருகி விடுவான் அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சலி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். எம்பெருமானே அப்படி நீராய் உருகும்படியா இருக்கின்றீர், எமக்கு அருள் செய்ய வேண்டும், அடியேனுக்கு கிருபை செய்ய வேண்டும், இறங்கி அருள வேண்டும் அப்படின்னு இன்றைய அனுபவம் சுவாமி ஆளவந்தாரியினுடைய அழகான ஒரு ஸ்லோகம். துவதங்கிரி முச்சித்ய, உமது திருவடிகளை நோக்கி கதாபி கேனச்சித்து, எப்பொழுதாகிலும் எவனொருவனாலேயும் எவ்விதமாகவும் அஞ்சலி செய்யப்பட்டது. கிருத அஞ்சலிஹி, பண்ணப்பட்ட ஒரு தடவை பண்ணப்பட்ட இந்த அஞ்சலியானது சகலவிதமான பாவங்களையும் போக்கி அதோடு மட்டுமல்லாமல் நன்மைகளையே வளரச் செய்வதாக இருக்கின்றது. அதனால் அப்படிப்பட்ட அஞ்சலியை உம்மை நோக்கி நான் செய்கின்றேன். தேவரீர் கைங்கரியம் என்னும் பேட்டை அடியேனுக்கு இறங்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார். ஆளவந்தார் இப்படி சொன்ன உடனே எம்பெருமான் திருவுள்ளமாக கேட்கின்றார். பெரிய பெரிய உபாயங்களை எல்லாம் செய்து பெற வேண்டிய பேற்றை ஆக்கிஞ்சன்யராக இருக்கக்கூடிய நீர் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கின்றீரே, இது சாத்தியமா? இது எப்படி பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு எம்பெருமான் திருவுள்ளமாக கேட்க, அதற்கு விடை சொல்வது போலே சொல்றார். தேவரீர் உமக்கு அஞ்சலி என்பதனுடைய பெருமை தெரியாதா? அது பெற்று கொடுக்கக்கூடிய பேரு அப்படிங்கறத தேவரீர் அறிய மாட்டீரா அப்படின்னு சொல்றார். உமக்கு சொல்லுகிறேன், தேவரீர் கேட்க வேண்டும். உம்முடைய திருவடிகளை நோக்கி ஒருவன் எப்பொழுதாகிலும் எவ்விதமாகிலும் ஒரு அஞ்சலி செய்தால், ஒரே ஒரு அஞ்சலி செய்தால், கை கூப்பினால், செய்யப்பட்டு வெகு நீச்சனான புருஷனாலே செய்யப்பட்டிருந்தாலும் கூட, செய்யக்கூடிய விதம் இல்லாமல் செய்யப்பட்டாலும் கூட, ஒரு தடவை செய்யப்பட்டிருந்தாலுமே அது வெகு சீக்கிரமாக அவனுக்கு அவனுடைய பாவங்களை எல்லாம் கழித்து நன்மைகளை வளரச் செய்யக்கூடியதாகவே இருக்கின்றது. அதனாலே ஒரு பொழுதும் அந்த அஞ்சலிக்கு ஹானிங்கிறதே கிடையாது, குறையே கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். எம்பெருமானிடத்திலேயே நான் உம்மிடத்திலே உம்முடைய திருவடிகளிலேயே மண்டி இருக்கேனே, தேவரீரிடத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்திலேயே, பகவத் அனுபவத்திலேயே நான் ஈடுபட்டிருக்கிறேனே, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் தெரிகின்றது. எம்பெருமானே உன்னை தவிர வேறு புகழ் இல்லாமையாலும் உன்னை விட முடியவில்லை, போக்கியத்தின் மிகுதியாலேயும் உன்னை விட முடியவில்லை, உன்னை பெறுதற்குரிய உபாயம் வெகு சௌரியமா இருப்பதனாலே, அந்த சௌரியம் என்ன, அந்த உபாயம் என்ன, தேவரீரே மிக சௌரியமா கிடைப்பதனாலேயும் உன்னை விடவே முடியவில்லை. ஆக உன்னை விடாமல் இருப்பதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னா, உன்னை தவிர வேறு புகழ் இல்லை, போக்கியத்தின் மிகுதியாலேயும் உன்னை விட முடியவில்லை, உன்னை பெறுவதற்குங்கிற உபாயமும் தேவரீரே இருப்பதனாலே மிக சௌரியமா கிடைத்து விடுகிறீர், அந்த சௌகரியத்தினாலேயும் உன்னை விடவே முடியவில்லை அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த அஞ்சலி கதாபி கேனச்சித்து யதா ததா வாபி சக்ருத்து அப்படின்னு இந்த நான்கினாலே செய்யக்கூடியது. இதற்கு ஏதோ ஒரு திதியோ இந்த வாரம் தான் செய்ய வேண்டும், இந்த நட்சத்திரத்துல செய்ய வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு நியமமும் கிடையாது. எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம், நினைத்த பொழுது செய்யலாம். நல்ல குலத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. விருப்பமுடையவர்கள் எல்லோருமே செய்யலாம். ஆசையுடையோருக்கு எல்லாம் ஆரியர்கள்னு சொல்றது போலே விருப்பமுடையவர்கள் எல்லோருமே பண்ணலாம். வாயு தோஷத்தினாலே நேராக செய்ய முடியவில்லை, கோணலாகத்தான் செய்ய முடிகின்றது, கை அப்படித்தான் போறது அப்படின்னு சொன்னாலும் செய்யலாம், கோணலாக இருந்தாலும் செய்யலாம்.
வாயினால் நினைந்தாலும் கையால கூப்ப முடியவில்லை, வாயால் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டு அதுவும் செய்ய முடியவில்லை, சொல்ல முடியவில்லை, மனத்தாலே நினைத்து கொண்டு செய்தாலும் போதுமானது. இது சந்தியாவந்தனம், அக்னிஹோத்திரம் போலே நித்திய நைமித்திக கர்மங்கள் போலே வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது, நியமனமும் கிடையாது. அதத்தான் கதாபி கேனச்சித்து யதா ததா வாபி சக்ருத்து, ஒரே ஒரு முறை பண்ணிவிட்டாலே போருமானது அப்படிங்கிறதுக்கு. இப்போ இந்த எம்பெருமானை நீர்ப்பண்டமாக உருக செய்யக்கூடிய இந்த அஞ்சலின்னு சொன்னோமே, இப்ப எம்பெருமானை நோக்கி இப்படி எம்பெருமானை உன்னை நோக்கி நான் அஞ்சலி செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டாலே இவன் நம்ம எடுத்து கும்பிட்டு விட்டானே, இவனுக்கு நாம் என்ன செய்யறது, என்ன அனுகிரகம் செய்வது, என்ன செய்ய போகின்றோமோன்னு அவனே நினைத்து திகத்திருப்பானாம், கரைய பண்ணுமாம். அப்படி எம்பெருமானினுடைய திருவுள்ளத்தை கூட கரைய பண்ணக்கூடியதா இருக்கு அஞ்சலி அப்படின்னு சொல்றார். இதற்கு விசேஷமா ஏதோ தன செலவு பொருள் செலவு என்பதும் கிடையாது, தேக சிரமமா அதுவும் கிடையாது, அப்படி சாதிக்க வேண்டி இல்ல, அஸ்வமேத யாகங்கள் மூலமாக செய்ய வேண்டும் அப்படிங்கறதும் கிடையாது. ஆக எளிதாக செய்யக்கூடியதான ஒரு காரியம், எல்லோருமே செய்யக்கூடிய காரியம், எப்பொழுதும் செய்யலாம், எவ்விதமாகவும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இரண்டு கைகளும் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடியதற்கு அஞ்சலி அப்படின்னு காட்டுறார். அப்போ இதுவரைக்கும் அஞ்சலியினுடைய சிரேஷ்டத்தை நமக்கு காட்டினார், அதனுடைய பலன்களையும் அடுத்தது சொல்ல போறார். வேறு காலத்திலே வேறு சரீரத்திலே பலன் தரக்கூடிய கர்மங்கள்னு கிடையாது. ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா இது இப்போ கிடைக்காது, பின்னே இதற்குரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கறது போல இல்லை. ஏதோ எப்போவோ காலத்திலேயோ இல்ல நாம் செய்தால் பிறருக்கு கிடைக்கக்கூடியதோனோ இல்ல, வேறு சரீரத்திலேயோ வேறு காலத்திலேயோ இந்த கர்மம் அப்படிங்கிறது இல்லாது அனிஷ்டங்களை தவிர்ப்பதோடு மாத்திரமல்லாமல் சுபங்களையுமே கொடுக்கும். அதாவது பாவங்களை அடியோடு போக்குவது மாத்திரம் அல்லாமல் நமக்கு நன்மைகளையும் விருத்தி பண்ணும், வளரச் செய்யும், சுபங்களை போஷிக்கும் அப்படிங்கிறார். அதற்கு ந ஜாத்து ஹீயத்தேன்னு சொல்றார். ஒருவன் அஞ்சலி செய்து எம்பெருமானுடைய அனுகிரகம் அவனார் ஒருவன் அளவிலேயே நின்று விடாமல் அவனை சேர்ந்தவர்களுக்கும் நன்மை அடையும்படிக்கு சேவிக்கும் அப்படிங்கிறது இந்த அஞ்சலியினுடைய ஏற்றம். இந்த யாகம் செய்யக்கூடியவன் இந்த யாகத்தை நன்னாக செய்யவில்லை என்றால் இதற்குரிய தண்டனை நமக்கு கிடைக்குமே, யாக தோஷம் அப்படின்னு ஆகிவிடுவே. அப்படிங்கிறது போலே அல்லாமல் இந்த அஞ்சலி செய்தவருக்கோ அவரை சார்ந்தவருக்கோ ஒரு தோஷமோ ஒரு நிகிரகமோ நேர்ந்து விடாது. வேறு ஒரு கெட்ட காரியத்தினாலேயும் இந்த அஞ்சலியினுடைய பிரபாவமும் குறைந்து போகாது. இவன் இந்த காலத்துல செய்தான் அதனால இந்த அஞ்சலி ஏற்புடையது ஆகாது அப்படிங்கிறதும் இதற்கு கிடையாது. ஆக இது எப்போதும் அனுவர்த்தித்துக் கொண்டே இருக்கும். இல்ல இந்த சமயத்துல மாத்திரம்தான் இந்த பலன் கிடைக்கும், வேறு காலத்திலே கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இதனுடைய பலன் எப்பொழுதும் அனுவர்த்தித்துக் கொண்டே இருக்கும். அதாவது பலன் நமக்கு கைப்புகுந்த பின்னும் அஞ்சலியே பொழுதுபோக்காக இருக்கும் அப்படின்னு காட்டுறார். ஒரு முறை அஞ்சலி செய்து விட்டோம்னு சொன்னா அந்த ருச்சி நமக்கு மேலிட்டு எப்பொழுதுமே அஞ்சலி செய்து கொண்டு இருக்கும்படியாய் அதுவே பொழுதுபோக்காகவே நமக்கு அமைந்து விடும் அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையும் மிக அழகாக மனோவாக்காயங்கள் மூன்றினாலும் பண்ணின பிரபத்தி எல்லாம் வேண்டுவோ, இந்த அஞ்சலி ஒன்றே போராதோ அப்படின்னு மிக அழகா காட்டுறார். மனோவாக்காயங்களால பண்ண பிரபத்தி தான் வேண்டுமா, அதை காட்டிலும் இந்த உத்கிருஷ்டமான இந்த அஞ்சலி ஒன்றே போராதா அப்படின்னு கேட்கிறார். அதே போல இதையே ஒட்டி கடாட்சித்து சுவாமி தேசிகன் அதிவாத பக்ஷம் அப்படின்னு திருவுள்ளம் பற்றி அருளி செய்திருக்கார். சுவாமி பராசர பட்டரும் ஏஷமேவ சர்வதர்மானாம் அப்படிங்கிற ஸ்லோகத்துல பாஷ்யத்திலே மிக விரிவாக இந்த அஞ்சலியினுடைய சிரேஷ்டத்தை பெருமையை மிக அழகாக காட்டிக் கொடுக்கிறார். எம்பெருமானை நோக்கி ஆச்சாரியர்களை நோக்கி நாமும் எப்பொழுதும் ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானுடைய திருவடியை நோக்கி சதா ஒரு தடவை அஞ்சலி செய்து அதே சதா அஞ்சலி செய்து பண்ணும்படியாக பொழுதுபோக்காக அமையும்படிக்கு அவனையே பிரார்த்தித்திருப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.